பாஸ், ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங்க்கு அப்புறம் இப்போ மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்களா? நம்ம ப்ரீ மார்க்கெட்டில் சொல்லியிருந்தோம் மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் போட்டு இருக்க போது 22,800 23,050 வரைக்கும் மார்க்கெட் ரேஞ்ச் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆன உடனே 22,820 வரைக்கும் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு திரும்ப அங்கிருந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மேலே 23,049 வரைக்கும் போயிட்டு திரும்ப 100 பாயிண்ட் மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சு. இப்போ 22,950 கிட்ட மார்க்கெட் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்தியா கத்தாருக்கு இடையில பிசினஸ் டீல்ல 1 லட்சம் கோடிக்கு மேல முதலீடு இருக்க போறதா இன்னைக்கு அறிவிப்பு வெளி வந்திருக்கு. இதனாலேயே மார்க்கெட் ஃபுல்லா ரிகவரி ஆச்சுன்னு சொல்லலாம். வாங்க நம்ம சார்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் 22,850 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருப்போம். எங்க ப்ரீ மார்க்கெட் முடியுதோ அதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் ஸ்ட்ரைக்கா இருக்கும். அதுக்கப்புறம் எஸ்டிஆர் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஆஃப்டர் 9:30 நமக்கு எந்த லைன் 0க்கு மேலே இருக்குன்னு பார்க்குறோம். பாருங்களேன், ஆஃப்டர் 9:30 மேலே நம்ம கால் ஆப்ஷன் லைன் 0க்கு மேலே இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், 29ல் நான் வந்து பை பண்ணியிருக்கணும். மேலே 258 வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ என்ன சொல்லி செக் பண்ணிக்கலாம், 22,900 வரைக்குமே நமக்கு செல்லிங் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ரேஞ்ச் 22,800 நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் ஆகிறது நமக்கு நல்லா தெளிவாகவே தெரியுது. 22,800 பாட்டம் ரேஞ்ச் ஆகவும் 23,050 நம்ம டாப் ரேஞ்ச் ஆகவும் இந்த எக்ஸ்பீரியல் இருக்க போது அதுபோக நம்ம பாட்டம் ரேஞ்ச் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஷிஃப்ட் ஆகிட்டு வருது நமக்கு இதில் தெளிவாகவே தெரியுது. இந்த ட்ரெண்ட் இப்போ இருக்கிற கரண்ட் பொசிஷனுக்கு மட்டும்தான் இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. SPY அண்ட் STRல ஃபுல் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுங்க, என்ட்ரி பெர்ஃபெக்டாக இருக்கும்.